ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வருகிற ஆதரவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன 9 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன் இந்த 10வது மாதத்திலேயும் தேவன் நம்மை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். 9 மாதங்களாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் இந்த 10வது மாதத்திலேயும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் அருளுவாராக. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலங்களிலே, நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து வழி நடத்துவதாக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் சொல்கிறேன். நன்றாக கவனமாய் கேளுங்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களின் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறவர். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். 70 வார கால அந்த சிறையிருப்பை பற்றி எரேமியாவிலே நாங்கள் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் புறஜாதியார்கள் வந்து அவர்களை முற்றுகையிட்டு, அவர்களை கொள்ளையடித்து, அவர்களை சிறைப்பிடித்து செல்லக்கூடிய காரியங்களை இப்பொழுதும் கூட இவர்கள் சிறையிருப்பில் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போன, தேவனுடைய அன்பை விட்டு விலகி போன, தேவனுடைய கிருபையை இழந்து போன அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இல்லை, துதி இல்லை, ஆராதனை இல்லை, சிறையிருப்பு. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும். 1ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. ஹல்லேலூயா. அப்படியானால் இவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு தேவைகளோடு இருக்கும் பொழுது, வியாதியோடு இருக்கும் பொழுது, பல்வேறுபட்ட நெருக்கத்தோடு இருக்கும் பொழுது வாயில பாட்டு வராது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், சந்தோஷமான சங்கீதம் பாடணும். துன்பம் இருந்தால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தை சொல்லணும். ஒருவன் என்னது சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். அப்போ அந்த சங்கீதம் பாடுகிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இல்லாதபடினாலே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே சிறையிருப்பில் இவர்கள் இருக்கிறபடினாலே அதை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது, பாருங்கள், கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைப்படும். 19ஆம் வசனம், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும். இதுதான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம். உங்கள் எல்லைகளிலே, நீங்கள் வசிக்கிற இடங்களிலே, நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக, உங்கள் நாவிலே எப்பொழுதும் துதி உண்டாகும்படியாக, உங்கள் நாவிலே எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த கிருபையை இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரத்திலே, ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரத்துக்கு பலவிதமான காரியங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு துதி உண்டாவதாக, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எப்போ அந்த ஸ்தோத்திரமும் துதியும் வரும் அப்படின்னா, தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க நாவிலே ஸ்தோத்திரம் பெருக்கெடுத்து ஓடாதான். இருதயத்தின் நிறைவு நாம் தேவன் செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைக்க நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரம் வரக்கூடியதாக இருக்கிறது. KGF என்று சொல்லி கோலார் கோல்டுஃபீல்டு ஒன்று இருக்கிறது. இப்பொழுது இருக்கிறது, அந்த மைன்ஸை மூடிட்டாங்க. அந்த நாட்களிலே மைன்ஸில் வேலைக்கு போகும்பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த கீழே மைன்ஸில் கீழே
சாப்பாட்டு வேலையில் அந்த உணவெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்களாம். அப்படி வைத்திருக்கும் பொழுது அங்கே ஒருத்தவர் இந்த மைன்ஸில் வேலை செஞ்சவர் ஒரு விசுவாசி. அவர் எப்பொழுதுமே அவர் வாயில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் இருந்து கொண்டு இருக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோபு போல பிள்ளைகள்லாம் இழந்து போயிடுச்சு, எல்லாமே இழந்துட்டார், சரீரத்தில் வேதனை, ஓட்டை வைத்து சொரிந்து கொள்ளக்கூடிய நேரம். இது போன்ற நேரங்களில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கிற மாதிரி இந்த மைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த விசுவாசி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மைன்ஸில் உள்ள மற்றவங்களாம் இவருக்கு பேரை ஸ்தோத்திரனே அவர் பேரை வச்சுட்டாங்க, ஸ்தோத்திரனே வச்சுட்டாங்க. இப்படியே ஒரு நாள் போய்கொண்டிருக்கிறதான வேலையில் எல்லாம் உணவு அந்த பொட்டலங்களெல்லாம் வைத்து அந்த உணவு பார்சலெல்லாம் வைத்து எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அந்த உணவு பொட்டலத்தை மட்டும் அந்த பையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நாய் வேகமாக ஓடுது, வெளியில் ஓடுது. அவரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு துரத்திக்கிட்டே வர்றார். துரத்திக்கிட்டு போனால் மேலே மைன்ஸில் வந்து அந்த நாய் அந்த உணவு பொட்டலத்தை போட்டு போயிடுச்சு. உடனே அதை எடுத்தார், ஸ்தோத்திரம், அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த மைன்ஸ் இடிந்து விழுந்து யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியவரை கிண்டல் பண்ணினார்களோ அத்தனை பேரும் ஆண்டு போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம் உங்களை பாதுகாக்கும். உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு துதி செலுத்தக்கூடிய அந்த நாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எப்பொழுதும் துதி செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டே தான் இருப்பார். பாருங்கள், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும். உங்கள் நாவிலிருந்து என்ன வருது? ஆத்திரம் வருதா? ஆத்திரம் வந்தால் தேவனுக்கு நீங்கள் எப்படி பாத்திரவாங்களா இருக்க முடியும்? ஸ்தோத்திரம் வந்தால் தான் தேவனுக்கு பாத்திரவாங்களா இருக்க முடியும். என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் ஏழை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகள் சொல்கிறத கேட்கல, ஏதோ ஒரு காரியங்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அநேக நேரங்களிலே எல்லாமே பாதகமாக தான் இருக்கும். அந்த போன்ற நேரங்களிலே சபித்து நம்முடைய நாவிலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதை விட்டு நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உங்கள் நாவில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் எழும்ப போகிறது, துதி எழும்ப போகிறது. யூதா முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரமும் துதியும் முன்னே செல்ல போகிறது. முன்னே செல்ல 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 உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்களை கர்த்தர் உடைக்க போகிறார். நடக்காததை நடக்க வைக்க போகிறார், கிடைக்காததை கிடைக்க வைக்க போகிறார். இதுவரை ஜெபித்தும் பதில் கிடைக்காதவைகளுக்கு நீங்கள் செய்ய போகிற ஸ்தோத்திரத்தினாலே தடைகளெல்லாம் உடைந்து அற்புதம் நடக்க போகிறது. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும். இந்த மாதம் முழுவதும் ஸ்தோத்திரத்தின் மாதம், தேவனை துதிக்கிற மாதம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காக துதிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக துதிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த நல்ல சபைக்காய் துதிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த நல்ல தலைவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நல்ல சூழ்நிலைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஹல்லேலூயா. ஆடல் பாடலின் சத்தம். ஸ்தோத்திரம் இருக்கிற மனுஷனுக்கு ஆடல் வரும், பாட்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்மால சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. துள்ளி குதித்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த கிருபையை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைக்காதபடினாலே ஒரு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடிகிறது இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த போறீங்க. ஆடல் பாடல் சத்தம் உங்கள் எல்லைகளிலே கேட்க போகிறது, குடும்பத்தில் கேட்க, உங்கள் சபையில் கேட்கப்பட போகிறது. நீங்கள் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ண போகிறார். யாரெல்லாம் அவர் வர்த்திக்க பண்றாரு? உலகத்து மனிதனை, தேவனை அறியாத மனிதனை, தேவனுக்கு பிரியமில்லாத மனிதனை வர்த்திக்க பண்ணுவாரா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. பாட்டு பாடும் பொழுது முகத்தை சந்தோஷமா வச்சு பாட்டு பாடணும். கசாயம் குடிச்சவங்க மாதிரி பாட்டு பாடக்கூடாது. கசாயம் குடித்தவங்க மாதிரி ஜெபத்தில் உட்காரக்கூடாது. கசாயம் குடித்தவங்க மாதிரி ஏதோ அப்படியே என்ன செய்ய, முகத்தை இறுக்கமாக வைக்கக்கூடாது. சந்தோஷமாக அவருக்கு பாடல்களை பாட வேண்டும். சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. முகமலர்ச்சி,
உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு சங்கீத மொழி இருக்கிறது, மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது. பிசாசின் பிடியிலிருந்து, பாவ சாபத்திலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக வாழ்கிறவர்களுக்கு ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுறாங்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். எவ்வளோ அருமையான பாடல். அதெல்லாம் பாடும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி அடைந்து தேவனுக்கு துதி செலுத்தும் பொழுது யாருக்கு இந்த பாடல் வரும்? யாருக்கு இந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்கும்? யாருக்கு மன மகிழ்ச்சி வரும்? அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கீங்களா? ஒரு வேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில ரட்சிக்கப்படலையா நீங்க? அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களா? அவங்க தொடர்ந்து பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் கட்டுகளையும் இருக்கிறாங்களா? இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுங்கிறது வாக்குத்தத்தம். கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவங்க ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்படணும். ஏனென்றால் சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். மத்தியாகத்தில் சந்திக்க நாம் போய் பரலோகத்தில் பாடல் பாடலாம். நம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நம்முடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்படலைன்னா பரலோகம் வர முடியுமா? அங்கே போய் நீங்கள் சந்தோஷமாக பாட்டு பாட முடியுமா? முடியாதுல்ல. எல்லாரும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்ப வைக்கணும், பாவ மன்னிப்பை பெறணும், பரலோகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோன் என்று சொல்லும் பொழுது சபை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை. ஹல்லேலூயா. அந்த சபைக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மகிழ்ச்சியை தேடி, சந்தோஷத்தை தேடி அங்கே எங்கே ஊருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இல்லை, தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சபை. அந்த கர்த்தருடைய சபையில ஆடல் பாடல் சத்தம் இருக்கும், அங்கே ஆலோசனை இருக்கும், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தருடைய பிரசன்னம் ஓடி நிரப்பும். அந்த வாரம் முழுவதுக்குமான அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அதை விட்டுட்டு ஊர் சுத்துறீங்கன்னா ஒரு நன்மையும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்பொழுது தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. எட்டர்னல் ஜாய்ஸ், பீஸ். ஹல்லேலூயா. சந்தோஷம் வாழ்க்கையில் தேவன் நிச்சயம் தருவார். சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, சஞ்சலம், தவிப்பு, போராட்டம், வியாதி, வறுமை, கஷ்டம், நஷ்டம், ஐயா அப்படியே பணத்தை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தேன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இல்லை இது போன்றதான ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ப்ராஃபிட்டாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் அதை கிரியை செய்ய போகிறார். ஆகவே இந்த வசனம் சொல்கிறது பாருங்கள், அவையிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போறார். விருத்தி அடைவீர்கள். ஏற்கனவே இருந்த நிலைமையில் இல்லை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில், மற்ற காரியங்களில் விருத்தி அடைவீர்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார். வெளியிலேயும் ஆசீர்வாதம், வீதியில் ஆசீர்வாதம். ஒரு பட்டணத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறார்னு சொன்னால் நீங்களாக தான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க முடியும். அதில் வர்த்திக்க பண்ண போகிறார். இப்படி ஆண்டவருக்கு பெருக பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஆபிரகாமை ஒருவனாக இருக்கையில் அவனை ஆசீர்வதித்தவனை பெருக பண்ணி பெரிய திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார். அல்லது கடற்கரை மணலை போல ஜனங்களை மாற்றினார் அல்லவா? தேவன் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். சொல்லுங்க, ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் வர்த்திக்க பண்ணணும், என்னை கர்த்தர் வர்த்திக்க பண்ணணும், கர்த்தர் என்னை பெருக பண்ணணும்னு சொல்லி இந்த வாஞ்சையும் விருப்பமும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். அவர்கள் குறுகி போவதில்லை. இன்றைக்கி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. உங்கள் எல்லை குறுகினதாக இருக்க போகிறது கிடையாது. தேசத்து நீளம் எவ்வளவோ அவ மட்டும் நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தில் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். ஹல்லேலூயா. இதுவரையிலையும் நான் ஆண்டவரை பின்பற்றி எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு இல்லை, ஒரு இடம் இல்லை, சரியான வேலை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது, இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நடக்க போகிறது. அது ஆண்டவர் எனக்காக அதிசயத்தை செய்வார் என்று விசுவாசித்து முதலாவதே நீங்கள் துதிக்க ஆரம்பித்து விட வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விட வேண்டும், நன்றி செலுத்த ஆரம்பித்து விட வேண்டும். நன்றியோடு நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏற்கும் பொழுது இதுவரை அடைக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் திறந்து ஒரு ரெகபத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இதுவரை வாக்குவாதங்களுக்கெல்லாம் ஒழிய பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார்.
ஈசாக்கு விதை விதைத்தது போல 100 மடங்கு உங்களுக்கு பிளஸ்ஸிங்கை தேவன் தட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 1000 மடங்கு கொடாக்கொடியாய் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். குறுகி போவதில்லை, அவளை மகிமைப்படுத்துவேன். அவள் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்பட போகிறார். உங்களை மகிமைப்படுத்த போகிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி மகிமைப்படுத்தின தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, நீங்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள், தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். நிச்சயம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. எல்லாம் நினைத்து இந்த மாதம் முழுவதும் நினைக்கும் பொழுதெல்லாம், நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக்கொண்டே இருங்கள், துதியை ஏறெடுத்துக்கொண்டே இருங்கள், நன்றி பலியை செலுத்திக் கொண்டே இருங்கள். குடும்பமாய் நன்றி பலிகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உடைய அநேகருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, இது போன்றதான பிள்ளைகள் வேலை கிடைக்கணும், திருமண காரியங்கள் ஆகியும் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை சொல்கிறீங்க. அதுகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துலையும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தற்காய் நன்றி ஆண்டவரே. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இப்படி கேட்கிறதான விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளிலிருந்து, அவர்கள் வாழ்க்கையிலிருந்து ஆடல் பாடல் சத்தம் கேட்க போவதற்காக, ஸ்தோத்திர பலிகள் கேட்கப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவளை வர்த்திக்க பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் குறுகாதபடிக்கு, அவர்கள் பெருக்கம் உண்டாகும்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவளை சிறுமைப்படுத்தாதபடிக்கு பெருமைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, கடன் தொல்லைகள் மாறுவதாக, கோர்ட்டு கேஸுகள் அவளுக்கு சாதகமாய் வருவதாக. இவரோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற துஷ்ட மனிதனுடைய சூழ்ச்சிகள், ஆமானின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் அவளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. இருக்கிற கடனெல்லாம் அடைப்பதற்கு ஒரு வழியை தேவன் திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே மருத்துவர்களே கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மறைவதாக இயேசுவே, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடப்பதாக இயேசுவி நாமத்தினால. கால்வலியோடு, நெஞ்சு வலியோடு, தலைவலியோடு, தலைபாரத்தோடு, மூட்டு வலிகளோடு, அப்பா ஆண்டவரே, மூட்டுக்கு மூட்டு வலி, இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குணமாக்குங்க. கர்த்தரை இவர்கள் துதிக்கட்டும், கர்த்தருக்காக வாழட்டும், கர்த்தருக்காக அப்பா மகிமையை செலுத்தட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.